ஓகே, நம்ம இது லாஸ்ட்டாக கிராமர் இந்த பார்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓல்டு இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்குது. எப்பவுமே நம்ம ஃபிக்ஸேஷனில் ட்ராவல் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த பகுதியிலேருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிறத முதல்ல படிக்கணும். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும், தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத எடுத்து படிக்கணும். ரெண்டாவது, ரொம்ப லென்த்தியாக ஒரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை நீங்கள் ஆரம்பத்திலேயே எடுத்து ஒன்று பிகினிங்லேயே எடுத்து பண்ணிக்கணும். இந்த கடைசி நிமிஷத்தில் அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ரொம்ப லென்த். ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். கடைசி நேரத்தில் அந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு ஒர்க் படிக்கிற நேரத்துக்கு மீதி ஏதாவது படிச்சிங்கன்னா ஒரு 10 ஒர்க்கை நீங்கள் படிக்கலாம். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு சிலர்கிட்ட எனக்கு பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, படிக்கும்போது அப்படியே ஒரு நேர்கோடுனா 1வது யூனிட் தான் ஆரம்பிப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக் கூட சேஞ்சஸ் ஆகாத மாதிரி படிப்பாங்க. அப்படியே அடுத்தடுத்த டாப்பிக்காகவே வந்துட்டு இருப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்னுடைய அடிப்படையில் நான் பார்க்குற பார்வையில் இதுவுமே சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா பலருடைய மார்க் மிஸ் ஆனது காரணம் இந்த மெத்தடில். ஏன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் யூனிட் 1க்கு பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. யூனிட் 2, 3ங்கிறப்போ அதே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். 6, 7, 8, 9, 10 வரும்போது அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ரொம்பவுமே சலுப்பு தட்டிடுவாங்க. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸிவான மெத்தடாக அமையவே இல்லை. பலருக்கும் இந்த மெத்தடில் ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் எழுதும்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அவ்வளோ ஒரு நேர்த்தியாக எழுதுவீங்க. அந்த கடைசி பேஜ் வர 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 ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் கடைசி பேஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதுனீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு மெயின்டைன் பண்ணுவீங்க. இப்போ இந்த கிராஜுவலான பிகினிங்கில் என்ன கிராஜுவல் இருக்கோ அதே கிராஜுவல் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கிற சிஸ்டமேட்டிக் அந்த மாதிரி இருக்கணும். அந்த கிராஜுவல் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த கிராஜுவல் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் வர 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 ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறீங்க, கான்செப்டை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. யூனிட் 8, 9, 10ங்கிறது கான்செப்டை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கே போய் நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. யூனிட் 8, 9, 10ல் பலர் பண்ணுற மிஸ்டேக் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். இதை படிச்சுட்டு இதெல்லாம் வராதுப்பா, இவர் இதுதான் சொல்லுவார், இந்த ரைட்டர் அதுதான் சொல்லுவார் அப்படின்னு ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ். ஆக்சுவலாக அந்த கேள்வி யூனிட் 8, 9, 10 பொறுத்த வரைக்கும் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்டுவல் புக்கில் இருந்து ரொம்பவுமே ரெஃபர்டு வேலை தான் கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணிட்டா கூட அதனோட மீனிங் மாறிடும். அதுக்கு வேற ஒரு ஆத்தர் அதுக்கு ரெப்ரசென்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு சில கான்செப்ட் இன்னொரு ஆத்தரும் பேசுவாங்க, அந்த ஆத்தரும் ஆப்ஷன்ல இருந்துருவாங்க. அதனால கேள்வி எடுக்கிறவங்க என்னைக்குமே அவங்கள சேவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சும்மா கண்ணா பண்ணான்னு கேள்வி எடுத்து விட்டுட்டு நாளைக்கு யாராவது அந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த கேஸ்க்கெல்லாம் போய் அங்கே பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல டீல் பண்ணுவாங்க. அதனால 8, 9, 10ங்கிறது ஒரு டெக்ஸ்டுவல் கொஸ்டின் தான். நீங்கள் அதனால் அந்த ஹைப்பர் ஆக்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது 8, 9, 10ல் இருக்குது. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா பிகினிங்கில் எழுதுவீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த மெத்தடில் என்னென்னா அந்த ஆன்லைன் மெத்தடு ஃபுல்லாக டெஸ்ட்டெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே கூட முடிச்சிருப்பீங்க. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் கம்முனே இருக்காது. இது என்ன பண்ணோம்னா மறுபடியும் நம்ம ஏதோ இன்னொரு 2 மார்க் நல்லா இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும், 2, 3 மார்க் வாங்கலாம்னு நினச்சிட்டு போய் மறுபடியும் எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் அதை கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. உங்களுடைய இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா அதை மறுபடியும் செக் பண்ணும்போது இது வராதுப்பா அது வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அறியாமல் அதுக்கு ஆன்சரை பிக் பண்ணிட்டு வந்துருவீங்க. அதாவது உங்களை வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவ் திங்கிங் அப்படி டீல் பண்ணும். இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஆன்சர் பண்ணணும் கொஸ்டின்ஸு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குதா அந்த இடத்துல ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக திங்க் பண்ணணும். ரொம்பவுமே நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம், ரொம்ப அதி புத்திசாலியாக அப்படிங்கிறவங்களும் ரொம்ப நார்மலாக இருக்கிறவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக நார்மலாக இருக்கிறவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதி புத்திசாலி அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. அதனால் அதி புத்திசாலி நீங்கள் நிறையா இருப்பீங்க. அவங்க வந்து தவறுகளாக சொல்லலை. நீங்கள் வந்து சில இடங்களில் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வந்து நீங்கள் அணுகுமுறை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகுமுறை பண்ணணும். அதுதான் நீங்கள் என்ன மாதிரி அந்த எக்ஸாமை அந்த டிஆர்பி மாடலை பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நான் நிறையா சொல்லணும்னு நினச்சேன். ரைட், ஃபைன். ஏன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறுதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
அது வேற ஒரு மீனிங் ஆயிரும், அல்லது நீங்கள் ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்களா கூட கொஞ்சம் ஸ்லோவாகிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு இதுதான். சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி செயல்படுங்க. அதனால் அந்த ரேண்டம் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் வந்துட்டு போகிறதுங்கிறது வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று 6th யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10th யூனிட்டுக்கு வரலாம், அல்லது 5th யூனிட்லேருந்து ரிவர்ஸில் 1வது யூனிட் வரைக்கும் போகலாம். இன்னொரு மெத்தடு 10th யூனிட்லேருந்து 5 யூனிட் வரைக்கும் இந்த மாதிரி ரிவர்ஸில் வரலாம். எப்பவுமே 2ஆக பிரிச்சுக்காங்க அல்லது 3ஆக பிரிச்சுக்காங்க. 1 to 3 அல்லது 1 to 4 வரைக்கும் ஒரு மாதிரி வச்சுக்காங்க. அல்லது நீங்கள் கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் ஒரு ஏரியாவில் வச்சுக்காங்க. அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர் இன்னொரு பார்ட்டாக வச்சுக்காங்க. மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பார்ட். இந்த மூணையும் ஒரே நாளில் படிக்கணும். காலையில் ஒரு செஷனில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் படிங்க, மதியம் ஒரு செஷனில் இந்தியன் அல்லது அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிங்க, இன்னொரு செஷனில் மூணாவதாக ஒரு செஷனில் இந்த கிரிட்டிசிசத்தை படிங்க. இது வந்து ஒரு நல்ல வே ஆஃப் மெத்தட். நீங்கள் ஏன்னா நான் வந்து இந்த மெத்தட் அப்ளை பண்ணணும்ப்பா. நான் வந்து நெட் எக்ஸாமுக்கு படிக்கும்போது மார்னிங் டைம் வந்து எப்பவுமே ஒரு 9 o'clock வரைக்கும் நான் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிசிசம் பார்ட் தான் படிப்பேன். இந்த ஃபெமினிசம், போஸ்ட் மாடர்னிசம், மாடர்னிசம், எல்ஜிபிடி இந்த மாதிரியான ஏரியா வந்து ரொம்ப கவர் பண்ணி படிப்பேன். ஏன்னா இது நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்பேன், ஒரே நாளில் எடுத்து படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் ஸ்டோரி கூட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மெத்தடில் படிக்கும்போது எனக்கு நிறையா வந்து கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து நிறைய கிடைச்சதுங்க, நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக இந்த இது ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி ஒரு டெஸ்ட் ஒன்று கம்பல்சரியாக நான் எழுதுவேன். நிறையா டவுன்லோட் பண்ணிக்குவேன், டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுவேன். அப்போ நான் படிக்கும்போது இந்த ஆன்லைன் சிஸ்டம்லாம் ரொம்ப குறைவு. அதனால் நான் நிறைய டவுன்லோட் பண்ணி நானே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன். கம்பல்சரி ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் ஒரு செஷன் படிப்பேன், ஈவினிங் ஒரு மாதிரி நான் விருப்பமற்றது படிப்பேன், நைட்டில் ஒரு மாதிரி படிப்பேன். அதே மாதிரி இந்த டைமிங், இந்த 12 hours கொடுக்குறதையுமே நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, டே டைம் நைட் டைம் இப்படி தான் பிரிச்சுக்குவேன். டே டைமில் ஒரு 7 மணி நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்குவேன். மிச்சம் இருக்கிற 12 hours தேவையானது நைட் டைம், அது இருட்டு கட்டினது அப்படிங்கிற ஒரு இதில் யூஸ் பண்ணிக்குவேன். அது மார்னிங்காகவும் இருக்கலாம் அல்லது நைட்டாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரிச்சுக்குவேன். அப்படி பிரிச்சு படிக்கும்போது வந்து அந்த பர்டன் அப்படிங்கிறது எனக்கு தெரிவிக்கல. இது மட்டுமே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே மூச்சா தம் கட்டி படிக்கிறத விடவும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன்ப்பா. எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மத்தியில் நீ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உன்னுடைய சக்ஸஸ். ரைட். ஓல்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூவாக பார்த்தோம். ஆங்கிலோ சாக்சன் யார், ஜூட்ஸ் யார், அவங்களாம் எப்படி வந்தாங்க, அவங்க வரும்போது என்ன மொழி இருந்துச்சு, எது செல்டிக்கு, எப்படி லாத்தின் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அடுத்தடுத்த மொழி ஓல்டு இங்கிலீஷாக மாறிச்சு, எந்த மொழி இப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூவில் பார்த்தோம். அடுத்த ஒரு பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிராமட்டிக்கல் வியூவில் பார்த்தோம். நாமினேட்டிவ் கேஸு, அக்யூசேட்டிவ் கேஸு, இந்த கேசஸ்க்குள்ளே எப்படி அந்த கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ், நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து படிக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராடேஷன் அண்டு மியூட்டேஷன் இந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி. பெரும்பாலும் இதை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மெத்தடில் நடத்திடுவாங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து ரொம்ப ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இதை நடத்த முடியும். ஏன்னா அதில் ரொம்பவுமே நிதானமான தேடுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும். ஏன்னா ஒரு டீச்சிங் அப்படிங்கிறதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ அதை தான் சக்ஸஸிவாக எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அந்த புரிஞ்சுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்காம ஒரு மிஸ்டேக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருமே மிஸ்டேக் ஆயிரும். பல ட்ரெயினர் இருக்காங்க, நான் வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி அப்படி பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். சில யூடியூப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவாங்க. 1க்கு 2 யூடியூப்லாம் பார்த்துட்டு வந்து டீச் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மிஸ்டேக் அடுத்த இடத்துலையும் பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து யூனிட் 10ல் வந்து போன முறையே 2019 ஒரு கொஸ்டின், நான் மட்டும் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் சார் இந்த இப்படி வராதுங்க அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னடா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் அந்த ஒரு குரூப் மட்டும் பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட், அந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் படிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்டியூட்ல அந்த கான்செப்டை தப்பாக தான் டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்க அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்களுக்கெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் சோர்ஸ் எல்லாம் கொடுத்து அது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் நல்ல வேலை அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து அது வரல. ஏன் அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது மிஸ்டேக்காக டைப் பண்ண பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் ஆன்லைனில் எப்போ போட்டாலும் அவைலபிளாக கிடைக்கும். அதனால அந்த பிடிஎஃப் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி டீச் பண்ணது ஒரு காரணம். ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணாது மற்ற ஏதாவது ஒரு யூடியூபர் எல்லாம் டீச் பண்ணுறதுல எடுத்துகிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்டை மிகவும் கணக்கச்சிதமாக புரிஞ்சிக்க முடியாது. இதை வந்து நீங்கள் நாளைக்கு நீங்கள் ட்ரெயினராகவோ அல்லது மிகப்பெரிய இடத்துக்கு வந்தாலும் நான் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன்.
செல்ஃப் ஸ்டடியை படித்து நீங்கள் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதுதான் கரெக்டான மெத்தடாக இருக்கும். யாரோ ஒருத்தர் டீச் பண்ணதை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. வேணும்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை நீங்கள் கேட்கலாம், ஆனால் டீச் பண்ணுற மெத்தனாலஜி அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிராடேஷன் அண்டு மியூட்டேஷன் இந்த கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும். இதை ப்ராப்பராக புரிஞ்சிக்கல அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ரபிள் பண்ணிக்குவீங்க. ஏன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் திங்கிங் எல்லாம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து வேலை செய்யும். அப்படி இது வராதுப்பா அது வரும், அது வராதுப்பா இது வரும் அப்படின்னு. மியூட்டேஷன்லேயே ஐ மியூட்டேஷன், யூ மியூட்டேஷன் அப்படிங்கிறதுல இருக்கு. அதே மாதிரி கிராடேஷனுக்கு எப்படி அப்லாட் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும், அதே மாதிரி மியூட்டேஷனுக்கும் ஒரு நேம் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வெரைட்டியாக புரிஞ்சுட்டீங்கனாலே போதும். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதை கரெக்டாக நிதானமாக நீங்கள் புரிஞ்சு உள்ள வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிராடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு வேர்டை இன்னொரு வேர்டை மாற்றுறது ஒரு இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிங்குலர் ப்ளூரலாக மாறுது இல்லையா, அதுவும் ஒரு இன்ஃப்ளெக்ஷன் தான். ஒரு டிகிரி சேஞ்சஸ் ஆகுறது, ஒரு மூடு சேஞ்சஸ் ஆகுறது, அதாவது பர்டிகுலர் வேர்டில் இருக்கிற அந்த மூடு டென்ஸ் சேஞ்சஸ் ஆகுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து இன்ஃபெக்டட், அது ஒரு ஊடுருவுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கிரேடேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. இந்த பொனட்டிக்ஸில் டீச் பண்ணுற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க, அந்த கார்டியோகிராஃப், அதாவது இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் போயிட்டே இருக்குது. அந்த இந்த இதயத்தினுடைய ரீடர் பண்ணும்போது, அந்த ரேடியாலஜி பண்ணும்போது அது மேலே இங்கேயும், அந்த கார்டியோகிராஃப் பார்க்கும்போது அது மேலே இங்கேயுமா இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். மூவில்னாவே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனில் ஒரு பர்சனை காட்டுறாங்க, அந்த கேரக்டர் காட்டுறாங்கன்னா இந்த இது இருக்கும். ஒருவேளை நான் அது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கோம், ரைட்டு. இதே மாதிரி இந்த கிராடேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொனன்சியேஷன் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வாஸ் எ மேன் இப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தப்பு. ஹி வாஸ் அப்படின்னு டபிள்யூக்கு இருக்கிற சவுண்டுக்கும் டபிள்யூக்கு அப்புறம் வரக்கூடிய ஏக்குடைய சவுண்டுக்கும் மறுபடியும் எஸ்ஸுக்கு வர சவுண்டுக்கும் அந்த பிச் அண்ட் டோனுங்கிறது மாறுது. ஆக்சுவலி தப்பு தான். டபிள்யூ கிட்ட இருக்கும்போது அது நேர்கோடாக இருக்கும், மேலே ஏ கிட்ட போகும்போது நீங்கள் டயக்ராம் பண்ணீங்கன்னா, அந்த சவுண்டினுடைய துணிவை டயக்ராம் பண்ணீங்கன்னா அது மேலே ஏறி கீழே இறங்கும். இது ஒரு ஹைட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆக்சென்ட் அப்படிங்கிறது அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அழுத்தம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு ப்ரெஷர் பண்ணுறது, ஒரு ப்ரெஸ் கொடுக்குறது. இப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று மேலே ஏறுறது ஹைட்டு, இன்னொன்று கீழே இறங்குறது அந்த ப்ரெஷர். போயிட்டு இருக்கிற பிச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொடுக்குற பிச்சு. இது ரெண்டையுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கனாலே இந்த கிராடேஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு இந்த கிராடேஷன் அப்படிங்கிறதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இந்த கேன் ஹி டூ இட் அப்படிங்கிறது நான் 3 வகையாக கொடுத்துருக்குறேன். இதில் அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறது அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குற இதை மையமாக வச்சு தான் நீங்கள் இந்த கிராடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இந்த கிராடேஷன் அண்டு முட்டேஷன் இது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டுலேயுமே சம்மந்தப்பட்டிருக்கிறது இந்த வவ்வல் சவுண்டு அல்லது இந்த வவ்வல் லெட்டர்ஸ். இது ரெண்டுலேயுமே சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த லெட்டர்ஸை விடவும் இந்த சவுண்டுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எப்படி ஆர்டிக்கலை டீச் பண்ணும்போது ஏஇ ஐஓஇ வந்தால் ஏன் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு கான்செப்ட். ஏஇ ஐஓஇ வர்றது எல்லாமே வவ்வல் சவுண்டுன்னு எடுத்துக்க முடியாது. இது உங்களுக்கு நிறைய இடங்களில் தெரியும். அப்போ வவ்வல் சவுண்டு வேற, வவ்வல் லெட்டர்ஸ் வேற. அப்போ இந்த கிராடேஷனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுமோ, ஃபர்ஸ்ட் அந்த வவ்வல் சவுண்டை தான் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ அந்த வவ்வல் சவுண்ட்ஸில் நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ், இதன் அடிப்படையில் இருக்கிறதா அந்த கிராடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிராடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங், ஒரு டெஃபினேஷன் மாதிரி அதை கொடுத்துருக்குறேன். இதை நான் மறுபடியும் அனலைஸ் பண்ணணும். இதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிராடேஷன் வந்து ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு பார்ட்லையும் எங்கெங்கெல்லாம் அந்த கிராடேஷன் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்காக தான் 1 2 3 அப்படிங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், பிரின்சிபல் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். கண்டிப்பாக கிராடேஷன் அப்படிங்கிறது எங்கே ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா வெர்பில் பார்க்க முடியும். அந்த வெர்பில் எங்கே அப்படின்னா குறிப்பாக வவ்வல் சவுண்டில். இது ரொம்ப முக்கியம். அந்த வெர்பில் எங்கே பார்க்குறோம், வவ்வல் சவுண்டு தான். இப்போ கேன் இங்கே ஒரு ஆக்சிலரி வெர்பு, டூ அப்படிங்கிறது ஒரு மெயின் வெர்பு. அப்போ பொதுவான வெர்பு தான். இங்கே கேன் டூ அப்படின்னாலும் நீங்கள் பொதுவான ஒரு வெர்பில் தான் எடுத்துக்கணும். அது ஆக்சிலரியாராகவும் இருக்கலாம், மாடர்ன் வெர்பலாகவும் இருக்கலாம். எதை எடுத்தாலும் சரி
அது பிரைமரியாகவும் இருக்கலாம். எதை மொத்தமான ஒரு வெர்பை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த வெர்பில் வரக்கூடிய சவுண்டில் தான் அந்த கிரடேஷன், அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி அந்த சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சவுண்டில் நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது அன்ஸ்ட்ரெஸ், அந்த பர்டிகுலர் சிலபிளில் நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது அன்ஸ்ட்ரெஸ், இந்த பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிரடேஷன். இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்ததான் வருவோம், அப்போ தான் அது நல்லா ஒன்றும் புரியும். சரி, இந்த இது பாருங்க, இட் இஸ் நாட் பெக்யூலியர் டு ஆங்கிலோ சாக்சன் பட் கேன் பி சீன் இன் லத்தீன். இது ரொம்பவுமே ஆங்கிலோ சாக்சனில் மட்டுமே பெக்யூலியர் கிடையாது. இது பெக்யூலியர் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லத்தீன் மொழி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சரி, ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல ஆல்ரெடி அங்க பிரிட்டன்ஸ் இருந்தாங்க. பிரிட்டன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் அங்க வந்தவங்க யார் அப்படின்னா, பிரிட்டன்ஸ் வந்த புதுசுல அவங்க பேசிட்டு இருக்கிற மொழியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்டிக் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கு பின்னால அவங்கள அடுத்து அங்க பிரிட்டன் இருக்கும்போது இந்த ரோமன்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது அந்த லத்தீன் அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி நேற்று அந்த வெசெக்ஸ் டைலக்ட் பார்க்கும்போது கூட அந்த CCL 250 அப்படிங்கிற இடத்துல அந்த லத்தீனுக்கான அந்த ரோமன் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தோம். அப்போ இதுக்குள்ள ஒரு மிங்கிள் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டே வரணும். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இங்கிலீஷ் மொழிக்குள்ள மற்ற மொழியினுடைய வார்த்தைகளுடைய பங்களிப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஆங்கிலோ சாக்சன்ல மட்டும் கிடையாது, இட் கேன் பி சீன் இன் லத்தீன்லயும் பார்க்கலாம். அப்போ ஆங்கிலோ சாக்சன்லயும் பார்க்கலாம், லத்தீன்லயும் பார்க்கலாம் அப்படிங்கிற மீனிங். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இட் வில் பி சீன் இன் த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். நீ எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறியோ அந்தனுடைய இடத்த பொறுத்து தான் இந்த கிரடேஷனை நீங்க பார்க்க முடியும். அது ஒரு வவ்வல் சவுண்ட்ஸ்ல நடக்கிற ஒரு கிரடேஷன், அந்த சேஞ்சஸ். ஒரு இடத்துல ப்ரொனவுன்ஸ் பண்ற அந்த வவ்வல் சவுண்டுக்கும் இன்னொரு இடத்துல ப்ரொனவுன்ஸ் பண்ற அந்த வவ்வல் சவுண்டுக்கும் சேஞ்சஸ் இருக்கும். ஒரே வேர்டு தான். இப்ப கேன் அப்படிங்கிற இடத்துல இங்க இடத்துல நம்ம 3 இடத்துல கேன் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க கேன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துலயுமே ஏ அப்படிங்கிற ஒரு வவ்வல் சவுண்ட் இருந்துட்டே இருக்கு. அப்ப 3 இடத்துலயும் அந்த வவ்வல் சவுண்ட் ஒரே மாதிரியா இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கறது பாக்குறது. அப்படி 3 இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லாத இருக்கிறது, வெவ்வேறு மாதிரி இருக்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் கிரடேஷன் அப்படிங்கிற ஒரு டேமுக்குள்ள கொண்டு வரும். அப்போ பொசிஷன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், எங்க நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல தான் மாத்தணுங்கிற கிடையாது. அதுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ அந்த சென்டென்ஸ்னுடைய வேர்ட்ஸ்னுடைய ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்க முடியும். ரொம்பவுமே ஹைலி இது வந்து யாருனால அது வந்து இது ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிலாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஹைலி ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு பொனட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கிறீங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அல்ல ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிருக்கிறீங்க ஓரளவுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஃபார் பொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதனால் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும். சரி, பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இருங்க. பிரின்சிபல் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வேர்பில் இருக்கணும். குறிப்பாக எங்கே வவ்வல் சவுண்ட் இருக்கணும். அப்படி வவ்வல் சவுண்டாக ஏன்னா எல்லா வெர்பும் இருக்கும், எல்லா வெர்புலையும் வவ்வல் சவுண்ட் இருக்கும். அந்த வவ்வல் சவுண்டில் இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அங்கே அந்த என்டையர் சென்டென்ஸ்லையும் ஏதாவது ஒரு பகுதியில் ஸ்ட்ரெஸ் ஆர் அன்ஸ்ட்ரெஸ் லெவலினுடைய தோற்றம் அதனுடைய அக்யூரன்ஸ்னால தான் இது சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பொசிஷன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் டு த வவல் தட் இஸ் ப்ரொனவுன்ஸ்டு இன் கேன். இப்போ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இந்த கிரடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு. இந்த கிரடேஷனுக்கு இன்னொரு நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா இந்த பிலாலஜிஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எப்லாட் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. ABLAUT எப்லாட் அப்படிங்கிற ஒரு இதுல டேம்ல சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். எப்லாட் அப்படின்னா இப்போ நல்லா உங்களுக்கு இன்னொன்று இப்போ இந்த வார்த்தையை சொன்னா ரொம்ப புரிஞ்சுக்கும். எப்லாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க வெர்ப்ஸ் இருக்குது, அந்த வெர்ப்ல வந்து பாத்தீங்கன்னா சிங், சாங், சங் அப்படிங்கிறீங்க. இப்போ சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெர்ப் 1 பேஸ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சாங் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், சங் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்படி சிங், சாங், சங் அப்படிங்கிறோம். இந்த சிங்ல SING யூஸ் பண்றீங்க, சாங்ல SANG யூஸ் பண்றீங்க, சங்ல SUNG யூஸ் பண்றீங்க. இப்போ இந்த 3 வெர்ப்லையும் பாருங்க ஆக்சுவலி ஒரே வெர்ப் தான். இதனுடைய டென்ஸ்ல பாருங்க 3 டென்ஸ்லயுமே ஒரு இதுல வந்து I இருக்கு, இன்னொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா A இருக்கு, இன்னொரு இடத்துல U இருக்கு. அப்போ 3 இடத்துலையுமே சேஞ்சஸ் ஆனது எது அப்படின்னா அந்த வவ்வல் தான். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் அந்த மாதிரி ஒரு வெர்பில் இருக்கக்கூடிய அந்த வவ்வல் சேஞ்சஸ் தான் எப்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்லாட் அப்படின்னா அந்த வவ்வல் சேஞ்சஸ், அந்த வவ்வல் சேஞ்சஸ்னுடைய தோற்றத்தை பார்க்கறது தான் எப்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் அப்படியே நீங்க கிரடேஷன்லயும் நீங்க வச்சுக்கணும். அப்போ இந்த கிரடேஷன்ல என்ன அப்படின்னா அந்த வவ்வல் சவுண்டு
ஒரே லெட்டரா இருந்தாலும் சவுண்ட் மட்டும் மாறும். அந்த வவல் ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்குது, அந்த வேர்டுக்குள்ள இருக்கக்கூடிய வவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அதனுடைய சவுண்டு மட்டும் மாறுது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்லாட்டை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்லாட்டை பொறுத்த வரைக்கும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா சிங் சாங் சங் அதுக்குள்ள இருக்கிற லெட்டர் என்டையர் வேர்டுக்குள்ள பர்டிகுலரான ஒரு லெட்டர் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகுது. ஐ ஏ யூ அப்படின்னு மாறி மாறி வருது. இதே மெத்தட் தான் ஒரு என்டையர் காமன் வேர்டில் அந்த வவல் சவுண்டு மட்டும் வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்றது தான் கிரடேஷன். இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம வந்து மியூட்டேஷனையும் புரிஞ்சுக்க முடியும், அடுத்தடுத்து வரக்கூடிய எளிமையான விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். மியூட்டேஷன் புரிஞ்சுக்கிறது இன்னும் சுலபமாக தான் இருக்கும். கிரடேஷனுக்கு கூட ஒரு நாமளே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து தான் புரிஞ்சுக்கணும். பட் மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட், அடுத்த ஸ்லைடு. நாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஸ்லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டூ இட்ல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், ஹீலையும் டூயிலையும் ரெண்டு இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இதில் கேன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். மொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக எழுதியிருக்கேன். இப்போ கேன் ஹீ டூ இட் அப்படிங்கிறது தான். மொத்தமாக இந்த கேன் ஹீ டூ இட் இந்த சென்டென்ஸில் எத்தனை சிலபல் இருக்குது அப்படின்னா 4 சிலபல்ஸ் இருக்கு, 4 சிலபல் இருக்கு. இந்த சிலபலுக்குள்ள எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்றொரு இடத்துல மாறுது. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, கேன் ஹீ டூ இட்ல எ ஷார்ட் ஏ சவுண்ட், அந்த கேன்ல வரக்கூடிய அந்த ஏ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா கேன், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஹீக்கோ டூக்கோ எந்த இடத்துலையுமே நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கல. அப்படி ஸ்ட்ரெஸ் கொடுக்காதனால அப்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஷார்ட்டான சவுண்ட் தான் கேன்ல இருக்கு, கேன் ஹீ டூ இட். ரெண்டாவது இதுல பாருங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் எங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஹீல, அது குறிப்பா ஹெச்இல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க ஈங்கிற இடத்துல. அப்ப இந்த இடத்துல கேன் ஹீ டூ இட், அந்த இடத்துல ஹீ அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இந்த கேன்ங்கிற இடத்துல அந்த ஏ வந்து என்னவா மாறுது அப்படின்னா ஆ அப்படிங்கிற சவுண்டுக்கு போகுது. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான ஒரு சவுண்டு கேன் ஹீ டூ இட்ல வெரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஏ அப்படிங்கிற சாதாரண சவுண்டு தான். பட் செகண்ட் சென்டென்ஸ்ல கப்பு யூஸ் பண்ணும் இல்லைங்களா, கப்பு ஆ கா கா அந்த சவுண்டு தான் இங்க மெர்ஜ் ஆகுது. இந்த ஹீயை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து கன் அப்படின்னு சொல்லும்போது க அ அப்படிங்கிற சவுண்டு தான். ஏ சவுண்டு வேற, ஆ சவுண்டு வேற, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிங் சாங் சங்ல அந்த வவல் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல கிரடேஷன்ல அந்த சவுண்டு வவல் சவுண்டு சேஞ்சஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஏ, ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்குது. மூணாவது பாருங்க, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து டூல கொடுக்கறதுனால கேன் ஹி டூ இட், கேன் ஹி டூ இட் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும். ரொம்பவே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். செகண்ட்ல அந்த ஹீ கிட்ட ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இங்க ஒரு சேஞ்சஸே நடக்கும். பட் இங்க டூல ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இது என்ன ஆகுதுன்னா ப்ரொனவுன்ஸ்டு அட் ஆல் எஸ் எ செப்பரேட் சவுண்டு. இதுக்கு முன்னால ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, ஸ்கேர்ஸ்லி, ஸ்கேர்ஸ்லி ப்ரொனவுன்ஸ்டு அட் ஆல் எஸ் எ செப்பரேட் சவுண்ட். ஒரு செப்பரேட் சவுண்டா நீங்க அந்த இடத்துல பார்க்கவே முடியல. கேன் ஹி டூ இட், கேன் ஹி டூ இட், அந்த கேன் ஹி டூ இட் அந்த இடத்துல கொடுக்கும்போது, ஏன்னா இந்த பிலாலஜிக்கல் கான்செப்ட்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிறத எடுக்கவே முடியல. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது பொறுத்து தான் இந்த சவுண்ட்ஸ்னுடைய இது மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கிரடேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இந்த கிரடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய கீ பாயிண்ட் ஒன்னு, அது வெர்பலா தான் பார்க்க முடியும். ரெண்டாவது வெர்பல வரக்கூடிய அந்த சவுண்டு வவல் சவுண்ட்ல தான் இதை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. மூணாவதான விஷயம் என்ன அப்படின்னா இதுல அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து இது மாறுது அப்படிங்கிற இந்த 3 கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கிரடேஷன் கம்ப்ளீட். இதுக்கு வந்து நீங்க அபாலட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தொடர்படுத்திக்கங்க. சிங் சாங் சங்குங்கிறது அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த சிங் சாங் சங் இது 3லயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இடையில இருக்கிற அந்த வவல் லெட்டர் வந்து ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கும் மாறி இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டாலே போதும். அடுத்த பாயிண்ட், இதே கிரடேஷன்ல வந்து ரெண்டாவதான ஒரு சேஞ்ச். இதுல பாருங்க சஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஏரியாப்பா. ஒரு வெர்பை பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறுறதுக்கு அந்த ரூட் வெர்பு கூட ஆட் பண்ற சஃபிக்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். இப்போ ஆஸ்க், ஆஸ்க் அப்படின்னு ஏஎஸ்கே, ஆஸ்க் அப்படிங்கிறது ஒரு பேஸ் வெர்பு. அது கூட ஈடிங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணோம்னா அது பாஸ்ட் டென்ஸா இருக்கும்.
அதே ஆஸ்க் ஈடி ஆட் பண்ணும்போது ஆஸ்க்கு முன்னால ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஆக்சிலரி இருந்து பிரைமரி ஆக்சிலரி இருந்து ஹேவோ ஹேடோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்க்ங்கிறது ஈடிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு நல்லா புரியும். இதை பற்றி நான் இன்னும் டெப்த் போக வேண்டியதில்லை. இது கிராமர் பார்ட்டு. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் புரிஞ்சுக்கணும்னா இந்த பார்ட்டை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே தான் டென்ஸ் நடத்துறக்கும். டென்ஸ் நடத்துறக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நிறைய பேர் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தும் போது டென்ஸை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நடத்துவாங்க. அது ரொம்ப தப்பு. டென்ஸ் நடத்த சொன்னால் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தணும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்த சொன்னால் டென்ஸ் நடத்திட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் நடத்தணும். இப்படி நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக புரியும். அது ஒரு மேஜரான ஒரு நல்ல கான்செப்ட். ரைட், கம் டு த பாயிண்ட். இதில் அந்த வெர்பு கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா சஃபிக்ஸை ஆட் பண்ணுறோம். எதுக்காக? இன் ஆர்டர் டு மேக் எ டென்ஸ். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்படி சஃபிக்ஸை ஆட் பண்ணும்போது எதுக்காக ஆட் பண்ணுறோம்? அந்த டென்ஸ் அல்லது பார்ட்டிசிபிளை மாற்றி காட்டுறதுக்காக, அது வேற ஒரு பார்ட்டிசிபிளை காட்டுறதுக்காக நாம் வந்து அந்த சஃபிக்ஸை யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இன்வால்வ் த சிட்டிங் ஆஃப் என் ஆக்சென்ட். இது என்ன பண்ணுது? அந்த இடத்துல ஒரு ஆக்சென்ட்டை வந்து கொடுக்கும். எப்பவுமே இந்த ஆஸ்க் போகும்போது அந்த க கா அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, ஏஎஸ்கே நம்ம ஆல்ரெடி பொனடிக்ஸ்ல பார்த்துருப்போம். கே ஜி இந்த ரெண்டு சவுண்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட் பேலட்ல ஃபீல் பண்றதை பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல கே அப்படிங்கிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது க அப்படிங்கிற சவுண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். க அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சஃபிக்ஸ்னுடைய வேல்யூ தெரியும். இப்போ ஆஸ்க் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, கேல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை அந்த இக்குங்கிற சவுண்ட்ல, அதனால ஈடி ப்ரொனன்சியேஷனே தெரியாது. நீங்க பல வேற இடத்துல ஆஸ்க்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பான ப்ரொனன்சியேஷன். ஆஸ்க் இட், அவ்வளவுதான். ஆஸ்க் இட்டுன்னு தான் முடிக்கணும். ஏன்னா அந்த இக்குங்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால அதுக்கு இடத்துல வர சஃபிக்ஸுமே அந்த ஆக்சென்ட்டை பொறுத்து தான் அதுல மாறுது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன அடுத்து வேகமா நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த கிரடேஷன் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது, ஓல்டு இங்கிலீஷ்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு இங்கிலீஷ் மெத்தட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட் ஹேப்பன் that in many Anglo-Saxon verbs the present tense, the past tense and past participle, present tense இருக்கலாம், past tense இருக்கலாம், past participle இருக்கலாம். எப்படி இந்த அப்லாட்க்கு எப்படி சிங் சாங் சங் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த டேம் அந்த மீனிங் அப்படி இந்த நம்பர் 2க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ கிரடேஷன்ல 1 கிரடேஷன் 2 அப்படின்னு பார்த்துருக்கோம். கிரடேஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட்ல அங்க நடக்கிற சவுண்ட் சேஞ்சஸை பார்த்தோம். இங்க கிரடேஷன் 2ல பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த 3 டென்ஸ்க்குள்ளேயும் நடக்கக்கூடிய அந்த வவ்வல் கிரடேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல தான் அந்த அப்லாட்டை வந்து நீங்க கரெக்டா அப்ளை பண்ணணும். சரி, அப்போ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இது பார்க்க முடியும். எ சேஞ்ச் ஆர் எ கிரேடிங், இந்த இடத்துல தான் இந்த 3 டென்ஸுக்குள்ள ஒரு சேஞ்சும், அந்த சேஞ்சுக்கு பேர் தான் கிரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வவ்வல் ஆஃப் த ரூட் சிலபிள், அந்த வவ்வல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நடக்குது. இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ்னுடைய வேர்ட்ஸ். அதனுடைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க டிரைவ், அதாவது அந்த ஓல்டு இங்கிலீஷ்ல அந்த டிரைவ் வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ட்ரிஃபன் அப்படிங்கறத எழுதுவாங்க. இந்த டிஆர்ஐ, இந்த ஐ வந்து பாஸ்ட் டென்ஸா வரும்போது என்னவா மாறுது அப்படின்னா டிஆர் ஏவா மாறுது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கேனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஏ அப்படிங்கிற சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், இன்னொரு இடத்துல ஆ அப்படிங்கிற சவுண்ட்ஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் லெட்டரும் அந்த சேஞ்ச் ஆகுது, கூடவே அந்த சவுண்டுமே சேஞ்ச் ஆகுது. அதாவது லெட்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா சவுண்ட் சேஞ்ச் ஆகும். அதை வந்து நீங்க மாத்திக்க வேண்டியது வெரி சிம்பிள் கான்செப்ட், அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப டிஆர்ஐ என்னவா மாறுது, பாஸ்ட்னு சொல்றது டிஆர்ஏவா மாறுது. அதே தான் ரைடன், ரைட் அப்படிங்கிறதனுடைய ஓல்டு இங்கிலீஷ் தான் ரைடன். ரைடனுடைய பாஸ்ட் டென்ஸ் ரேட், ரிட்டன் இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ரேட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சிங் சாங் சங் அப்படிங்கிற இதை நீங்க புரிஞ்சுக்கீங்களா அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவ்வளவுதான், ரெண்டே பாயிண்ட் தான். கிரடேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கான்செப்ட் தான். ரெண்டு கான்செப்டுமே வெர்புக்குள்ளதான் நடக்குது, வேற தாண்டி போகக்கூடாது. அந்த வெர்புக்குள்ள நடக்கிறது ரெண்டுமே எப்படி அப்படின்னா வெர்புக்குள்ள வவ்வல்ல தான் நடக்குது. அப்படி அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த ஆக்சன்ல தான் இது எல்லாமே நடக்குது. இந்த 3 பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிரடேஷன் 1, கிரடேஷன் 2 இது ரெண்டுலயுமே 1 வெர்பு, 2வது வெர்புல வரக்கூடிய வவ்வல், 3வது அந்த இதுல நடக்கிற
அந்த ஸ்ட்ரெஸ் அல்லது ஆக்சன்ட் இதை பொறுத்து தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ரைட், இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் அப்படிதான் FAN DRI FAN அப்படிங்கிறது இங்க என்ன மாறுதுன்னா FEN மாறுது. ரைடன் RIDAN AN வந்து DEN அப்படிங்கிறத மாறுது. எப்படி சிங் சாங் சங்க புரிஞ்சுக்கிறீங்களோ ரிங் ரேங் ரங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் இப்போ கிரடேஷன். டோன்ட் கன்ஃபியூஸ். கிரடேஷன் அப்படின்னா 3 பாயிண்ட் கீவேர்டு ஞாபகத்தில் இருக்கணும். 1 வெர்பு, 2வது வெர்பில் வரக்கூடிய வவல் சவுண்டு, 3வது அதில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு இதுதான் ஆக்சன்ட். இது 3 நீங்க புரிஞ்சுட்டாலே போதும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரடேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்துச்சு, அப்ப இருந்த மாதிரியே இப்பவும் இருக்கணுங்கிறதும் கிடையாது. ஆனா சில இடங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 2 விஷயத்தை பாருங்க. ஆங்கிலோ சாக்சன்ல இந்த கிளிம் எப்படி யூஸ் பண்ணாங்க, மாடர்ன் பீரியட்ல இந்த கிளிம் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் நீங்க கான்செப்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் நீங்க அப்ளை பண்றாங்க. இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா கிரடேஷன் என்னன்னு தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இடத்துல தான் ஒரு தியரிட்டிக்கல் a list of all the verbs in modern English. இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்லயும் which show gradation, இப்பவுமே கிரடேஷன் காட்டிக்கிட்டு தான் இருக்குது. இப்ப சிங் சாங் சங் அப்படிங்கிறது மாடர்ன் இங்கிலீஷ் தான். ரிங் ரேங் ரங் அப்படிங்கிறது மாடர்ன் இங்கிலீஷ் தான். அப்போ ஓல்டு இங்கிலீஷ்லயும் இருந்துச்சு, மாடர்ன் இங்கிலீஷ்லயும் இருந்துச்சு. எப்படி இப்போ ரைடு, ரிடன், ரோடு, நம்ம லாஸ்ட் ஸ்லைடு பார்த்தோம் இல்லைங்களா, ரைட்ல ரிடன், ரேட், ரிடன் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி இது வந்து ஒரு இர்ரெகுலரா இருக்குது. அதே மாதிரி தான் இப்பவுமே இன்னைக்கு ப்ரெசன்ட்லயும் மாடர்ன் இங்கிலீஷ்லயும் ரிங் ரேங் ரங் அப்படிங்கிறது இருக்குது. அதைத்தான் சொல்றான். அப்ப அந்த கிரடேஷன் அப்படிங்கிறது மாடர்ன் இங்கிலீஷ்லயும் பார்க்க முடியுது. பட் இட் வுட் நாட் இன்க்ளூட் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ். ஆனா எல்லா இடங்கள்லயும் இது இன்க்ளூடட் ஆகி இருக்குங்கிறது கிடையாது. அன்னைக்கு ஓல்டு இங்கிலீஷ்ல, அதாவது ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரடேஷன் இருந்துச்சு. பட் இப்ப கிரடேஷன் இல்லாமலும் இருக்குது. 2 பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு கிரடேஷன் இருந்த மாதிரி இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்லயும் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அன்னைக்கு இருந்த மாதிரி எல்லா வேர்ட்லயும் எல்லா இடத்துலயுமே இந்த கிரடேஷன் அப்படிங்கிறது மாடர்ன் இங்கிலீஷ்ல இருக்கணுங்கிறது கிடையாது. அப்ப இல்லாமலேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்க புரிஞ்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிம், இது ஒரு இந்த கிளைம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம். ஆங்கிலோ சாக்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைமன், பாஸ்ட் டென்ஸ் கிளாம், பார்ட்டிசிபிள் வந்துன்னா கிளாம்ப்மன் அப்படிங்கிற இதாக யூஸ் பண்றோம். அதுவே மாடர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைம், கிளைம்ட், கிளைம்டு, அவ்வளவுதான். ஈடிங்கிற ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணி பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள கம்ப்ளீட் பண்றோம். இந்த ஸ்லைட்ல புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அதுதான். கிரடேஷன் அப்ப இருந்த கிரடேஷன் இப்பவும் இருக்கலாம், அதுக்காக எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிறது கிடையாது இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த இடத்துல சொல்லுது. இப்போ உங்களுக்கு கிரடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஏரியாப்பா. நான் வழக்கமா உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் இந்த மாதிரி 2 கான்செப்ட் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு கான்செப்ட் நீங்க ஹைலி ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஓல்டு இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், இங்க 2 கான்செப்ட் இருக்குது. 2மே ஒரு கான்ட்ராஸ்ட் ஏரியா. இந்த மாதிரி இடங்கள்ல ஹைலி ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ராங் பண்ணி வச்சுதான் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு வகை. அதே மாதிரி இந்த கிரடேஷன், மியூட்டேஷன், இதையும் அப்படிதான். இது 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஹைலி ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல மியூட்டேஷன் பத்தி கேள்வி வந்தா கூட நீங்க மியூட்டேஷன் பத்தி தெரியாம இருந்தீங்கன்னா கூட கிரடேஷன்ல படிச்சிருக்கிற பாயிண்டை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நீங்க 2யும் அரைகுறையா கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிரடேஷன் போட வேண்டிய இடத்துல மியூட்டேஷன் ஆன்சர் பண்ணுவீங்க, மியூட்டேஷன் போட வேண்டிய இடத்துல கிரடேஷன் போட்டு வந்துருவீங்க. அப்போ என்ன அரைகுறையா கத்துக்கிட்டீங்கன்னா 2 இடத்துல மார்க் மிஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒண்ணு முறையா கத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல நம்ம பிடிச்சிட முடியும். சில நேரங்களில் 2 இடத்துலயுமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒன்றை வச்சு எலிமினேட் பண்ணுவோம். ரைட், சரி. இந்த மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு வார்த்தையில ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னா ஐ மியூட்டேஷன். ஆக்சுவலி அது ஐ அப்படின்னு வந்து ஒரு இதுக்காக சொல்லிக்கலாம். அந்த இடத்துல இருக்கிறது சவுண்டு, நீங்க அந்த புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மியூட்டேஷன் அப்படிங்கிறது காமனா சொல்றோம், அதுக்கு இன்னொரு பேர் தான் ஐ மியூட்டேஷன். இந்த ஐ மியூட்டேஷன் சொல்லிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப காமனான ஒரு டேம். ஆனா அந்த இடத்துல ஐங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு வவல் சவுண்டை குறிக்குது. அந்த வவல் சவுண்ட் தான். இந்த மாதிரி சிம்பிள்ல ஒரு வவல் சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா இ அப்படிங்கிறத ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பொனடிக்ஸ் டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஐ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இ. அதுவே ஐக்கு பக்கத்துல 2 காலன் இருந்துச்சு அப்படின்னா அதை நெடில் சவுண்டா சொல்லுவீங்க, இ அப்படின்னு சொல்லி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க. ரைட். இந்த மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும்
ஒரு லத்தீன் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக தான் இது இதாகுது. இது வந்து தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அது வந்து அவனோட ஆராய்ச்சிகளில் போகுது. கிரடேஷன் மாதிரி மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் ஏரியா. கிரடேஷன் அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. பட் மியூட்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 ஏடிலேயே ஆனோடோமைன்லேயே அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் வழக்கொழிஞ்சு போயிருச்சு. த வேர்ட் மியூட்டேஷன் மேரலி மீன்ஸ் சேஞ்ச். மியூட்டேஷன் அப்படின்னாலே சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிரடேஷனுக்கும் பொருந்தும் சேஞ்ச் அப்படி, ஏன்னா அங்கேயும் சேஞ்ச் நடக்குது. இங்கே சவுண்ட்ஸில் சேஞ்ச் நடக்குது, லெட்டரில் சேஞ்ச் நடக்குது, வவ்வல் லெட்டரில் சேஞ்ச் நடக்குது, வவ்வல் சவுண்டில் சேஞ்ச் நடக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் சேஞ்ச் நடக்குது. இங்கே நடக்கிற சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஒரு பார்ட் ஆஃப் த பகுதியே சேஞ்ச் நடக்கும். நம்ம கிரடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பகுதி சேஞ்சஸ் எங்கேயுமே பார்க்கல. அந்த ஒரு ரூட்டில் நடக்கிற ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு சவுண்டில் தான் நடக்குது. பட் இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 3 லெட்டருமே சேஞ்சஸ் ஆகலாம். அது ஓல்டு இங்கிலீஷ்க்கு ப்ரெசன்ட் இங்கிலீஷ் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் இங்கிலீஷ் அந்த ஒரு 3 லெட்டரே இல்லாமல் இருக்கும். பட் அந்த ஓல்டு இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி வெர்பல் இருந்து நவுனா மாறுற ஒரு சில இடங்களையும் லாஸ்ட் 3 லெட்டரே சேஞ்சஸ் ஆகும். 3 அல்லது 2 அல்லது 3 இப்படி எப்படி வேணா சேஞ்சஸ் ஆகும். இந்த தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்னன்னா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை இங்கே நல்லா பொருத்திக்கங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல தான் இது இருந்துச்சு மியூட்டேஷன். அதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த 600 700லேருந்து இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது குறைஞ்சி போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா மற்ற மொழிகளினுடைய ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இதனுடைய மியூட்டேஷன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட் வாஸ் ப்ராபபிலி எ ஸ்லோ ப்ராசஸ். ஒன்றும் பெரிய அளவில் நடக்கல, ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதுவே அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் அது கட் ஆயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இந்த மியூட்டேஷனுக்கு வரல. அப்படின்னா ஒரு யூனிஃபார்மா எல்லா இடத்துலையும் இல்லை. ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாண்டா, இப்போ நீங்க புக் அப்படின்னா எஸ் போட்டால் அது ப்ளூரல் அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வர முடியும். KNIF நைஃப் அப்படின்னு எஃப்ல முடியறதுக்கெல்லாம் நம்ம IES அதாவது VES அல்லது IVS அப்படிங்கிற ஒரு ப்ளூரலை ஆட் பண்ணோம்னா ஒரு ப்ளூரலாக மாறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எப்படின்னா ஒரு யூனிஃபார்மா இருக்கு, எங்கேயுமே சேஞ்சஸ் ஆகலை. அது ஒரு யூனிஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நைஃப், ஒய்ஃப் இந்த இடத்துல VES அப்படிங்கிறத ஆட் பண்ற முடியல. இந்த VES ஆட் பண்ணும்போது ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அப்படி இந்த மாதிரி இந்த மியூட்டேஷன்ல ஒரு யூனிஃபார்மே இல்லை. அப்ப இன்னும் மியூட்டேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்காங்க, இனிமேல் தான் சொல்ல போறேன். அப்ப ஒரு யூனிஃபார்ம் இல்லை. அதே மாதிரி ஒரு சைமல்டேனியஸா ஒரு தொடர்ச்சியாவே அது கரெக்டான ஒரு முறையாவே இல்லை. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இது நிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துலயே இது காணாமையே போயிடுச்சு. இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற சேஞ்சஸ் வந்து தோன்றுச்சு, அது அப்படியே மழுங்கி போயிடுச்சு. ரைட், சரி, இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது எங்க சேஞ்சஸ் நடக்கும்? குறிப்பா இந்த ஐ மியூட்டேஷன். நீங்க மியூட்டேஷன் வேறையா புரிஞ்சுக்கணும், ஐ மியூட்டேஷன் வேறையா புரிஞ்சுக்கணும். மியூட்டேஷனுக்கு இன்னொரு பேர் தான் இந்த ஐ மியூட்டேஷன் சொல்றாங்க. பட் இந்த ஐ மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன இருக்கு அப்படின்னா த வவ்வல் E or A அப்படிங்கிற வவ்வல் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிறது செமி வவ்வல். எஸ் ஒய்எஸ்ன்னு எழுதும்போது அதை எஸ் IUU A அப்படின்னு தான் சொல்லுவோம். எஸ், புரிஞ்சுதுங்களா? செமி வவ்வல். ரைட், இந்த மியூட்டேஷன்ல இன்னொரு கான்செப்டா புரிஞ்சுக்கிறது தான் ஐ மியூட்டேஷன். இந்த ஐ மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் E அல்லது A இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது தான் ஐ மியூட்டேஷன். சரி, எப்படி கிரடேஷனுக்கு இந்த பிலாலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரடேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்லாட் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த மியூட்டேஷனுக்கும் பிலாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்லாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாங்க. இந்த அம்லாட் அப்படின்னாலும் இதுவுமே ஒரு சவுண்ட்ஸ்ல வவ்வல் சவுண்ட்ஸ்ல நடக்கிற ஒரு மீனிங் குறிக்கிறது, அந்த சேஞ்சஸை குறிக்கிறது தான் சொல்லுவோம். ரைட், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கிரடேஷனையும் மியூட்டேஷனையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிரடேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஏன்னா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா மியூட்டேஷனில் புரிஞ்சுக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கும், அடுத்தடுத்து தான் இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து யூனிஃபார்ம் மிஸ் ஆகிருக்குது, சைமல்டேனியஸாக கிடையில, இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக நடந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேம் வேர்டு. இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்லாட் அப்படின்னா கிரடேஷன் கூட தொடர்படுத்திங்க, உம்லாட் அப்படின்னா மியூட்டேஷனுக்கு அப்படியே தொடர்படுத்திக்கோங்க. ரைட், இந்த இடம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மியூட்டேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் புரியும். நான் வந்து EA அப்படிங்கிற வவல் சவுண்ட் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு வவலும் இன்னொரு செமி வவலையும் சொன்னேன். இங்கே ஃபுட் அது என்னவா மாறி இருக்குது அப்படின்னா ஃபீட்.
கூஸ், கீஸ். இங்கே ஃபீட், ஃபீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஃப் போட்டு ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிட்ட ஒரு காலன் வச்சுருப்பீங்க. ஃபீ, ஈ அப்படிங்கிற ஒரு நெடில் குறி இருக்குது. ஃபூ, ஃபீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று டிஸப்பியர் ஆகலாம் அல்லது தோன்றலாம். இது ரெண்டில் எது வேணால் நடக்கும். இப்போ ஃபூட் வந்து ஃபீட். இப்போ அங்கே அந்த ஓங்கிறத வந்து என்னவா மாதிரி இருக்குதுன்னா ஈ அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆகிருக்குது. அதே மாதிரி தான் கூஸ், கீஸ். இங்கே நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஐ அதாவது இ ஏ அப்படிங்கிறது தான் இந்த மியூட்டேஷனில் புரிஞ்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சென்டட் சிலபல்ஸ் வேர் மோடிஃபைடு. இங்கே ஃபுட், ஃபீட் ஆக்சென்ட் எங்கே ஆக்சென்ட் பண்ணுவீங்கன்னா இஃப், இட்டு இந்த ரெண்டுக்கிட்டையும் ஆக்சென்ட் பண்ண மாட்டீங்க. எஃப்கிட்டையும் டீக்கிட்டையும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க மாட்டீங்க. இந்த ஓ, இ இதுக்கிட்ட தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுப்பீங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா த இன்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் என் இ ஆர் ஏ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் சிலபலுக்கு சேஞ்ச் ஆகுது. சில இடங்களில் அப்பியர் ஆகும், சில இடங்களில் டிஸ்அப்பியர் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த லைன் பாருங்க. த வவல்ஸ் வேர் அஃபெக்டட். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஒரு வேரை யூஸ் பண்ணிக்கோங்க. த வவல்ஸ் வேர் அஃபெக்டட் தட் இஸ் டு சே ஆல் பேக் வவல்ஸ் ஆர் டிப்தாங்ஸ். இது எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா பேக் வவலும் அல்லது டிப்தாங்லையும் அஃபெக்ட் ஆகும். ஒரு சில டிப்தாங்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த பேக் வவல் இருக்கக்கூடிய ஏரியாவில் அஃபெக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இந்த பொனட்டிக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிறேன். பேக் வவல்னா எது, ஃப்ரண்ட் வவல்னா எது, சென்டர் வவல்னா எது அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பொனட்டிக்ஸில் மட்டும் நீங்கள் ஜாம்போன் ஆகிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்குவீங்க. ஏன்னா பல்வேறு இடங்களில் இந்த பொனட்டிக்ஸை வந்து டீச் பண்ணுறது பெரிய சவாலாக வச்சுருப்பாங்க, தொடவே மாட்டாங்க. இப்போல்லாம் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொனட்டிக்ஸ்னால நீ டீச் பண்ணு நான் டீச் பண்ணணும்னு சொல்லி அவைகளுக்குள்ளேயே அந்த சிலபஸ் பிரிச்சுக்கிறதுலேயே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த பொனட்டிக்ஸ் அப்படி ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் இல்லை, நல்லா புரிஞ்சுட்டா போதும். ஃப்ரிகேட்டிவ்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதாவது ஃப்ரிகேட்டிவ்ஸ், ப்ளாசிவ்ஸ், கான்சனன்ட்ஸ் காமனாக இருக்கக்கூடிய கான்சனன்ட் புரிஞ்சிக்கலாம். பட் இந்த வவல் சவுண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாம்பு வரணும். அவ்வளோ ஒரு பெரிய ரகசியம் அது. அது அதாவது உங்கள் லெவல், நீங்கள் ஒரு பெஸ்ட் பெர்சன் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த பொனட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கிறது ஒரு ஆல்பா. லிட்ரேச்சர் யார் வேணாலும் நடத்திடலாம். பட் அந்த பொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது யார் அதை நல்லா உணர்ந்துருக்காங்களோ அவங்களால தான் நடத்த முடியும். இதே மெத்தட் தான் ஸ்டோரியை யார் வேணாலும் நடத்திடலாம். அந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் பார்ட்டை யார் அதிகமாக நல்லா உள்வாங்கி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால தான் நடத்த முடியும். இதுதான் எல்லா இடங்கள்லையும் எது கஷ்டமான வேலையோ அந்த கஷ்டமான வேலை செய்கிறவங்களுக்கு தான் மதிப்பு கூடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த என்எஸ்எஸ் அப்படிங்கிற கேம்ப்லாம் போடுவாங்க. இந்த என்எஸ்எஸ் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க, போய் பல இடத்துல அந்த சேவை மனப்பான்மையில் அந்த ஊரையெல்லாம் சுத்தப்படுத்துவாங்க. இப்போ நான் என்எஸ்எஸ்ல இருக்கும்போது நான் அதை தான் கற்றுக்கிட்டேன். போன புதுசுலேயே வெரி பிகினிங்கில் அது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னா அந்த என்எஸ்எஸ் வேலை செய்யும்போது இந்த அருவாள் எடுத்து இந்த மரத்தை வெட்டுறவன், இந்த குழி வந்து கடப்பாறை எடுத்து குழி கொத்துறவன், அதே மாதிரி இந்த மண் வலிக்கிறவன், மம்மட்டி எடுத்து மண் வலிக்கிறவன், இப்போ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கராக பார்ப்பாங்க. இந்த இலையை வெட்டி கீழே போட்ட அந்த தலையை இழுத்துட்டு போய் போடுறவன், இந்த மரத்தை வெட்டினதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த மண்ணை வலிச்சு போட்டதுக்கு இந்த காரச்சட்டியில் மண்ணை போட்டு தூக்கிட்டு போய் கொட்டுருவேன், இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுருவேன், இவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஒர்க்கராக பார்ப்பாங்க. இவனால இவரு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் அந்த இடத்துல அதான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் போன அந்த பிகினிங்கில் அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாலியான வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி செய்யும்போது நம்ம எப்படின்னா நம்ம லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கி போய் கிடக்குது. நம்ம வந்து ஒரு பேசும் பொருளாவோ அல்லது ஒரு முக்கியமான நபராகவோ அங்கே இல்லவே இல்லை. அப்போதான் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அப்போ நம்ம இந்த மாதிரி வேலைகள் செஞ்சோம்னா நம்மளை வந்து டம்மி ஆக்கிடுவாங்க, நம்ம இந்த இடத்துக்கு ஒரு கெத்தே எல்லாம் போயிடுவோம். அப்போ எதெல்லாம் கஷ்டமானமோ அந்த கஷ்டத்தையெல்லாம் செஞ்சினா தான் உனக்குன்னு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் ஃபஸ்ட்டு நான் +1 +2 இதை கற்றுக்கிட்டேன். நான் யூஜியில் படிக்கும் போதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன், பக்காவாக அப்ளை பண்ணிட்டேன். அப்போ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய லெவல் அப்படிங்கிறது ஒரு ஹையர் பொசிஷன்லேயே இருக்கும். அப்படி இந்த எவ்வளோ கஷ்டமான வேலையும் இவன் தான் அப்போ செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் படிக்கிறீங்க. இந்த 10 வரைக்கும் படிக்கிறதுல நீ 8, 9, 10 பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தே வச்சுக்கோங்க, உன்னை மற்றவங்க எல்லாரும் உன்னை பெரிய நபராக பார்ப்பாங்க. அப்படியே சாமி 8, 9, 10 என்ன கேட்டாலும் சமாளிக்கிறான்ப்பா, சூப்பராக கற்று வச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னை ரொம்ப உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மீதி இருக்கிற அந்த 6 யூனிட், அந்த ஸ்டோரி யூனிட் 7வது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு யூனிட்டாகவே இருக்காது. அவ்வளோ அப்படியே ஒரு சும்மா அப்படி சக்கர மாதிரி சிம்பிளாக இருக்கும். இதுதான் அந்த மெத்தட். நீங்கள் வந்து என்றைக்குமே உங்களை வந்து அங்கீகரிக்கிற நபரில் வச்சுக்கோங்க, ஒரு உயர்வான பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
அப்போ உயர்வான பகுதிக்கு போகணும்னா எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் உயர்வான பகுதிக்கு போக முடியும். ஏன்னா பலர் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பிஜிடிஆரி படிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு பிஜிடிஆரி படிக்க மாட்டான். அட எவன்டா அத்தனை புக்கை படிச்சு கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி உள்ள போறது, இங்கெல்லாம் நமக்கு 60 மார்க் எடுக்கிறதுக்கு இங்க முக்கிறோம், என்னைக்கு 90 மார்க்ல எடுக்கிறது, 80 மார்க்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டான். நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் தான் உங்களுடைய சக்சஸ். இப்போ நீங்க உங்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கு, 7 மணி இந்த 7:30 வீட்டுல சமையல் வேலையெல்லாம் இருக்கும், அதுக்கு மத்தியில நீங்க இப்போ நீங்க அதை புரிஞ்சுக்காங்க, எங்கெல்லாம் கஷ்டமானது நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த இடம் உங்களுக்கு இதா இருக்கும். இப்ப நீங்க பல்வேறு கஷ்டத்துக்கு மத்தியில தான் படிக்கிறீங்க, அப்படி படிக்கிறது தான் உங்களுக்கு சக்சஸா மாறும். நீங்க கஷ்டப்படாம ஜாலியா போய் வாங்கிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அப்படி ஒன்றும் அது எளிமையெல்லாம் கிடைக்காது. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை தேடி வரும். இது ஒரு காந்த சக்தி மாதிரி மேம், எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன். இந்த காந்தத்துக்கு பக்கத்தால எந்த ஒரு இரும்பு போனா அது பக்கத்தால இழுத்துக்கும். ஆனா 2 இரும்பு இருந்துச்சுன்னா இரும்பு பக்கத்துல இன்னொரு இரும்பு போச்சுன்னா அது இழுத்துக்காது, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட் நீங்க நிறைய படிச்சு உங்க மண்டை நிறைய அப்படியே விஷயமா கத்து வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை உங்களை நோக்கி வரும். இதுதான் காந்த சக்தி. உங்களை சுத்தி ஒரு காந்த புலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய நாலேஜ் தான் உங்களுடைய காந்த புலம். அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கண்டென்ட் கான்செப்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டென்ட் கான்செப்ட் இன்க்ரீஸ் பண்ணி தலை நிறைய அப்படி அடிக்கி வைங்க. அப்படியே நீங்க தலையை உதிருனா அப்படி பாயிண்ட் கீழே கொட்டுற மாதிரி இருக்கணும், அவ்வளவு ஒரு வெயிட்டா இருக்கும். அது இருந்தாலே போதும், அந்த ஜாப் வந்து உங்களை தேடி வரும். ரைட், கம் டு த பாயிண்ட். இந்த மியூட்டேஷன்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் வவல் பேக் வவல் அதெல்லாம் டீச் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வவல்ஸ் இ அண்ட் இ வேர் அன்அஃபெக்டடா இருக்கும். ரைட், இந்த ஃபுட் ஃபீட் இது புரிஞ்சுக்கோங்க. ஓ வந்து ஈயா மாறுது, கூஸ் கீஸ், ஓ வந்து ஈயா மாறுது. இதுதான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்காங்க. ஏன்னா மியூட்டேஷன் அப்படின்னா மெரலி இட் மீன்ஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான். அப்போ இங்க ஒரு சேஞ்ச் நடக்குது, இந்த சேஞ்ச் தான் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாயிண்ட், இந்த மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 5 ஹெட்ஸ் இருக்குது. இந்த 5ஐயும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இப்போது மியூட்டேஷன் கம்ப்ளீட்டட். கிரடேஷன் மியூட்டேஷன் கண்டிப்பா நான் வந்து கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாப்பா, நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம். இது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா அந்த வெர்பு வவல் சவுண்ட், இது ரெண்டையும் பொதுப்படுத்திக்காங்க. குறிப்பா அந்த கிரடேஷனுக்கு வெர்பு வவல் சவுண்ட் அவ்வளவு அச்சாசலா பொருந்தும். பட் இந்த மியூட்டேஷனுக்கு அந்த வெர்பு வவல் சவுண்ட் மட்டுமே பொருத்திக்கணும் கிடையாது, ஏன்னா இங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. சரி, இந்த மியூட்டேஷன்ல சீன் இன் தி இங்கிலீஷ் ஆஃப் தி பிரசன்ட் டே, இப்பவுமே இந்த ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து இப்பவுமே பார்க்க முடியும். பட் ஆனா அப்பதான் அது அதிகமா இருந்துச்சு, இப்ப சில இடங்கள்ல மாறிடுச்சு. இந்த பிரசன்ட் டேல எப்படி இருக்குதுன்னா ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த 600 to 700ல இது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாவே இல்லை. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த ப்ளூரல், இந்த எஸ் ஆட் பண்றது, ஐஏஎஸ் ஆட் பண்றது, என்ஐ ஆட் பண்றது, இந்த மாதிரி ப்ளூரல் ஒரு சிலது ஆட் பண்ணோம்னா கரெக்டா அந்த ப்ளூரல் செட் ஆகும். அந்த மாதிரி இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட், சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இடங்கள்ல இந்த மியூட்டேஷன் சேஞ்சஸை நம்ம பார்க்கலாம். 1 ப்ளூரல்ல நடக்கிறது. 2வது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரெக்டா அந்த ப்ளூரல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். 2வது பாயிண்ட் பாருங்க, muted abstract nouns derived from adjective, adjectiveல இருந்து டெரிவ் ஆகுது எங்க, அப்டிராக்ட் நவுன்ஸ்க்கு. கான்கிரீட் நவுனோ காமன் நவுனுக்கு கிடையாது, அல்லது மெட்டீரியல் நவுனுக்கு கிடையாது, அப்டிராக்ட் நவுன்ஸ்ல தான் பார்க்க முடியும். அப்ப அப்டிராக்ட் நவுன்ஸ்னா என்ன? அப்டிராக்ட் நவுன்ஸ் அப்படிங்கிறது இட் கான் பி விசிபிள், யூ கான் டச் அப்படிங்கிறது தான். கான் டச் அண்ட் சி அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அது வந்து இப்போ நம்ம பசிக்குது, இது ஒரு அப்டிராக்ட் நவுனு. நம்ம ஹங்கரி, ஃபீலிங் சேடு, இந்த மாதிரி ஒரு ஆங்கிரி, இந்த மாதிரியான ஒரு மூடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அப்டிராக்ட் நவுனா இருக்கு. அப்ப அட்ஜெக்டிவ்ல இருந்து அப்டிராக்ட் நவுனா மாறுற இடத்துல அங்க ஒரு மியூட்டேஷன் நடக்குது, ப்ளூரல்ல மியூட்டேஷன் நடக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, காக்னெட் நவுன்ஸ்ல இருந்து மியூட்டேஷன் ஆகுது எங்க, வெர்புக்கு மியூட்டேஷன் ஆகுது. இங்க நிறைய இடங்கள் உங்களுக்கு புரியும். வெர்ப, அதாவது நவுனை வெர்பா மாத்துறது. இப்போ எஜுகேஷன், எஜுகேஷன் வெர்பா மாத்தினா எஜுகேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நிறைய இடங்கள் இருக்கு. அட்ஜெக்டிவ் வெர்பா மாத்துறது, அதே மாதிரி நவுன் அட்ஜெக்டிவா மாறுறது, அட்ஜெக்டிவ் நவுனா மாறுறது, அட்ஜெக்டிவ் அட்வெர்பா மாறுறது, நவுன் அட்வெர்பா மாறுறது, வெர்பு அட்வெர்பா மாறுறது. இந்த மாதிரி பல கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க என்னன்னா காக்னிட் நவுன்ஸ்ல இருந்து வெர்பா மாறும்போது நடக்கக்கூடிய மியூட்டேஷன், ப்ளூரல்ல நடக்கிறது, அட்ஜெக்டிவ்ல இருந்து அப்டிராக்ட் நவுனுக்கு நடக்கிறது, காக்னிட் நவுன்ஸ்ல இருந்து வெர்புக்கு நடக்கிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, verbs derived from adjectives, adjectiveல இருந்து
வேர்புக்கு மாறுறது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா derived from adjectives. அட்ஜெக்டிவ்ல இருந்து எங்க போகுது? அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு போகுது. நாலாவது பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க, அட்ஜெக்டிவ்ல இருந்து வெர்புக்கு போகிறது. அஞ்சாவது பாயிண்ட் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷன். இது எல்லாத்தையும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ மாடர்ன் டேல மியூட்டேஷன் இப்போ எப்படி இருக்குது, அப்ப எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் அப்படின்னால இன்னைக்கு மாடர்ன்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஆர் இஎஸ்டி. இதுதான் மாடர்ன்ல ரொம்ப ஏன்னா இது கிராஜுவலா கரெக்டா சைமல்டேனியஸா இருக்குது, ஒரு யூனிஃபார்மா இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேர்ட் எடுத்து ஓல்டு அப்படின்னா ஓல்டு கூட இஆர் சேர்த்துனா ஓல்டர் கம்பேரிட்டிவ், இஎஸ்டி சேர்த்துனா ஓல்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ், டால் டாலர் டாலஸ்ட், ஸ்மால் ஸ்மாலர் ஸ்மாலஸ்ட். இந்த இஆர் இஎஸ்டி அப்படிங்கிறது ஆட் பண்ணோம்னா அது கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் மாறுது. இது எப்போ? இப்போ மாடர்ன் டேஸ்ல. அதே மாதிரி மியூட்டேஷன் ஓல்டு இங்கிலீஷ்ல ஆங்கிலோ சாக்சன்ல அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறது தான் நம்ம இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பார்க்க போறோம். இந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அதுல ஒரு பாயிண்ட், 5வது பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 5 ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்காங்கப்பா. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மியூட்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கும். வெரி சிம்பிளான கான்செப்ட். கிராடேஷனை நல்லா மைண்ட் வச்சுக்கணும், மியூட்டேஷனை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு மார்க் கண்டிப்பா ஒரு மார்க் நம்ம வாங்கி ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாது. கான்செப்ட் புரிஞ்ச ஒரு மார்க் பா. ரைட், இங்க பாருங்க a number of nouns in early old English. இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம்? ப்ளூரல்னாலே நவுன்ஸ்ல தான் இருக்கணும். நவுன்ஸ்ல வரக்கூடிய ப்ளூரல் தான் நாங்க யூஸ் பண்றோம். சில இடங்கள்ல வெர்பையும் நம்ம ப்ளூரலா யூஸ் பண்றோம். அதாவது வெர்ப் வித் நவுன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, கோஸ் GOES அப்படிங்கறது கூட வெர்புல நடக்கிற அந்த ஃபார்ம்ஸ், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இந்த இடத்துல நம்ம கொடுக்கறது எல்லாமே எங்க அப்படின்னா இந்த முட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நவுன்ல நடக்கக்கூடிய அந்த ப்ளூரல்ஸ். இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல என்ன மாதிரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணனாங்க அப்படிங்கிறது. அதுல ஒண்ணு இந்த இடத்துல நான் வந்து ஒண்ணு மட்டும் நல்லா பெருசா காட்டிட்டேன், மீதி எல்லாம் டயக்ராம்குள்ள கொண்டு வந்துட்டேன், அதாவது டேபிள் சார்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா IZ. இப்போ இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல வந்து அதை எஸ் அப்படின்னு லெட்டரா யூஸ் பண்றோம். இப்போ புக்கு புக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் மாடர்ன் டேஸ்ல. அதே மாதிரி மாடர்ன் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவல் சவுண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுறது, இந்த ஃபுட் ஃபீட் அப்படின்னு மாறுறது எல்லாமே நடக்குது. சரி, இங்க வந்து எப்படி நடக்குது? இங்க கான்செப்ட் புரிஞ்சுக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இன்ஃப்ளெக்ஷனா முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு வேர்டு இன்னொரு வேர்டா மாத்துறது, சிங்குலர் ப்ளூரலா மாத்துறது, பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா மாறுது. இது எல்லாத்தையும் இன்ஃப்ளெக்ஷன்ல தான் சொல்லுவோம். அந்த டிகிரி சேஞ்சஸ் ஆகிறது இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அப்போ ப்ளூரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு போட்டாலே ப்ளூரல் மாடர்ன் டேஸ்ல. பட் அன்னைக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா IZ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டூத். இப்போ இந்த டூத் அப்படிங்கிறதுல எப்படி ப்ளூரலா மாறி இருக்குது, அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது மாடர்ன் இங்கிலீஷ் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லிக்கிறேன். ஓல்டு இங்கிலீஷ்ல டி இத் அந்த டூத் அப்படிங்கிறது தான். அதை ப்ளூரலா எப்படி சொன்னாங்க? டூத்ஸ், IZ யூஸ் பண்ணாங்க. அதுவே இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல டூத் என்னவா மாறிடுச்சு? டீத்தா மாறிடுச்சு. நீங்க அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டீரியர் டெக்ஸ்டுக்குள்ள சேஞ்சஸ் ஆகுது. எப்படி? புக்கு புக்ஸ், எஸ் போட்டா புக்ஸ்ன்னு மாறுது. கீ கீஸ், KEY கீனா சிங்குலர், KEYS போட்டா ப்ளூரல், எஸ் போட்டா ப்ளூரலா மாறுது. இது ஒரு கான்செப்ட். ஆனா இங்க எஸ் போடுற மாதிரியே இங்க IZ போடுறாங்க. ஆனா அந்த மாதிரி வேர்டு IZ போடுற வேர்டு எல்லாம் மாடர்ன் இங்கிலீஷ்ல என்ன ஆகுது? அந்த வேர்டுனுடைய ஸ்ட்ரக்சர்ல மாறுது. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப டூத் அப்படிங்கறது ப்ளூரல IZ டூத்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஆனா மாடர்ன் இங்கிலீஷ்ல டூத் என்னவா ப்ளூரலா இருக்குது? டீத் அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்டுவல் அந்த வந்து வவல் சவுண்டுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது. அடுத்தது மவுஸ். மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ்ல முஸ், அதுவே ப்ளூரல்ல முசிஸ். ஆனா இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல மவுஸ் மைஸ் அப்படிங்கிறதுல மாறுது. அடுத்த ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து ஐசெட்டுக்கு பார்த்துட்டோம். ஐசெட் இஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ்ல இஸ்ஸா மாறும். அதுவே மாடர்ன் இங்கிலீஷ்ல அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஆஃப் த வவல் சவுண்டுக்குள்ள மாறுது, டூத்து டீத்தா மாறுது. ரெண்டாவது ஒரு பாயிண்ட், புக்கு BOC புக் அப்படிங்கிறத ப்ளூரல்ல வரும்போது பெக் BECன்னு போடுறோம். அதுவே மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா புக்கு புக்ஸ், இப்படி சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க பிரதர். இந்த பிரதர் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்ல ஒரு ப்ளூரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதர் பிரதரே தான், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே தான். நான் உங்களுக்கு நேற்று கேசஸ் பத்தி சொன்னேன். நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன், அக்யூசேட்டிவ் கேஸ் அதாவது அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன், பொசசிவ் கேஸ். இதை பொசசிவ் கேஸ்ல இன்னொரு வேர்ட்ல சொன்னோம்னா ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேட்டிவ் கேஸ், டேட்டிவ் கேஸ் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இங்கே பிரதர் அப்படிங்கிறது சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் ஒரு இடத்துல ஒன்னே தான். ஓல்டு இங்கிலீஷ்லையும் சரி, ஓல்டு இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரலில் ரெண்டுமே ஒன்று தான். இன்னொரு சில இடங்கள் இந்த டேட்டிவ் கேஸ் வரும்போது மட்டும் ஓஆருக்கு பதிலாக இஆர் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த கேசஸ் பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஓல்டு இங்கிலீஷுக்கும் மிடில் இங்கிலீஷுக்கும் இந்த கேஸில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் நிறைய மாற்றங்கள் கேஸ் பற்றி படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த நாமினேட்டிவ் கேஸ்னா என்ன, அக்யூசேட்டிவ் கேஸ் அதாவது அப்ஜெக்டிவ் கேஸ்னா என்ன, பொசசிவ் கேஸ் ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்கு. அப்போஸ்ட்ரோபி போடுறது தான் பொசசிவ் கேஸ், இது பிரச்சனை இல்லை. அடுத்து ஒகேட்டிவ் கேஸ்னா என்ன, டேட்டிவ் கேஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்த இதில் பாருங்க, கவு, கவுனுடைய ப்ளூரல் வரும் பாருங்க, கு கை, CY அப்படிங்கிறதுல மாறுது. சில்ட்ரன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு சில்ட்ரன், மாடர்ன் இங்கிலீஷில் சைல்டு சிங்குலரு, சில்ட்ரன்னா ப்ளூரல். இதே ஓல்டு இங்கிலீஷில் பாருங்க சில்ட்ரு சில்டர் அப்படிங்கிற இஆர் அப்படிங்கிறது கூட மாறுது. இப்போ ஐசெட் அப்படிங்கிறது ப்ளூரலாக மாத்திரக்கு ஹெல்ப் பண்ணுது, இஆர் அப்படிங்கிறது ப்ளூரலாக மாத்திரக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒய் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷில் ப்ளூரலாக மாத்திரக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளெக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த மியூட்டேட்டட் ப்ளூரல்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு பாயிண்ட். கான்செப்டை கணக்கச்சிதமாக புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து அப்படியே மைனராக அல்லது தேவைப்பட்ட மேஜராகவும் உள்ள நிறுத்தி வச்சுக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கேள்வி வந்து கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மீதி எக்ஸாம்பிள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு ரைட். அடுத்த பாயிண்ட், muted abstract nouns derived from adjectives. அதாவது அட்ஜெக்டிவ்ல இருந்து டெரிவ் ஆகிறது எங்க மாறுது, அப்டிராக்ட் நவுன்ஸ்க்கு மாறும்போது என்ன மியூட்டேஷன், என்ன சேஞ்ச் நடக்குது. எங்கெல்லாம் மியூட்டேஷன் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்காங்க. சேஞ்சஸ் அப்டிராக்ட் நவுன்ஸ் derived from adjectives. இப்படி புரிஞ்சுட்டாலே ஈஸியா இருக்கும். பாருங்க, டு ஃபார்ம் an abstract noun, ஒரு அப்டிராக்ட் நவுன்ல மாற்றும் போது எங்கிருந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டை அப்டிராக்ட் நவுனா மாற்றும் போது இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இ, இத், யூ, து அப்படிங்கிறது தான் யூஸ் பண்றாங்க. இது இ மூணுமே சவுண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஈங்கிற ஒரு சவுண்டு, இத்துங்கிற ஒரு சவுண்டு, யூங்கிற ஒரு சவுண்டு, து. இந்த து அப்படிங்கிற சவுண்ட் ஆட் பண்ணா இந்த குறிப்பா லெட்டர்ஸ் இதே தான். இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் நவுனா மாறிடும். இதுதான். இப்போ ஸ்லோ, அது கூட எல்ஒய் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்லோலி. அப்போ எல்ஒய் ஆட் பண்ணோன்னா அது என்ன ஆகுதுன்னா அட்வெர்பா மாறிடுது, ஸ்லோலி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பண்ணும்போது. அதே மாதிரி தான் இப்போ லுக்கு, லுக்கு கூட லுக்னஸ் போட்டிங்கன்னா அது நவுனு, லுக் அப்படியே விட்டிங்கன்னா வெர்பு. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே தான் அட்ஜெக்டிவ்ல அப்டிராக்ட் நவுனா மாறுறது. சரி, லேட்டர் இது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு அப்ஜெக்டிவ் வந்து அப்டிராக்ட் நவுனா மாற்றணும்னா அந்த அப்ஜெக்டிவ் வேர்டு கூட ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இத்து அப்படிங்கிற சவுண்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். இந்த லெட்டரை ஆட் பண்ணால் அது அப்டிராக்ட் நவுனு. அதுக்கு நாளடைவில் அது என்ன மாறிடுச்சு அப்படின்னா இந்த இத்துல யூ கட் ஆயிடுச்சு. இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்னஸ். இப்போ லாங்னஸ் இன்னைக்கு மாடர்ன் டேல லாங் கூட நெஸ் ஆட் பண்ணினா அது அட்ஜெக்டிவ். மாடர்ன் டேல இந்த அட்ஜெக்டிவை அன்னைக்கு ஓல்டன் இங்கிலீஷ் பீரியட்ல ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல என்ன பண்ணா லேங் தூ அப்படின்னா இது அட்ஜெக்டிவ். அதாவது லாங் தான் லேங்னு சொல்றான். இந்த அட்ஜெக்டிவ் கூட அப்டிராக்டா மாறுது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஹல், அதாவது ஹெல்த் தான். அப்போ ஹல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஹல் அப்படின்னா என்னன்னா நல்லா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த இடத்துல அப்டிராக்ட் கிடையாது, HAL மட்டும் தான் நான் ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். பிளாக் கலர் இருக்கிறது தான். இந்த ஹல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அப்ஜெக்டிவும். இந்த ஹல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா நான் உடம்பு சரியாயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த ஹல் கூட தூ அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா அது ஒரு அப்டிராக்ட் நவுனா மாறுது. அதுதான் ஹெல்த். இது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த யூ கட் ஆகி ஹெல்த் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த ஹெல்த்துங்கிறது இன்னைக்கு மாடர்ன் டேல இருக்குது. மூணாவதா கரெக்டாக HALTHங்கிறது இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்கான எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்துருக்கேன். அதே தான் டர்ட்டினஸ். டர்ட்டி அப்படின்னா FUL அப்படின்னா இந்த ஃபுல் அப்படின்னா என்னன்னா டர்ட்டி அப்படின்னு அர்த்தம். காமனான ஒரு வேர்டு. அது கூட நெஸ் ஆட் பண்ணதுனால டர்ட்டினா நவுனு, நெஸ் ஆட் பண்ண அது அட்ஜெக்டிவ். அப்போ அந்த ஃபுல் அப்படிங்கிறது
நவுனு டர்ட்டிங்கிற மீனிங் தான். ஃபுல் அப்படிங்கிறது FUL நாங்கள் எழுதுனாங்க அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷில் அதோட மீனிங் டர்ட்டின்னு தான் அர்த்தம். இப்போ டர்ட்டினஸ்ங்கிறது இன்னைக்கு வேர்டு, அன்னைக்கு அது கிடையாது. ஓல்டு இங்கிலீஷில் அது கிடையாது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நெஸ் ஆட் பண்ணுறது அது அப்ஜெக்டிவ். அப்போ இந்த இடத்துல ஃபுல் டு அப்படின்னு அப்ஜெக்டிவ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா FUL அப்படிங்கிற வார்த்தையோட து அப்படிங்கிற I இத் யூ இதை ஆட் பண்ணுறாங்க. இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஆர் அப்ஜெக்டிவ், அது கூட இத்து ஆட் பண்ணும்போது அப்ஸ்ட்ராக்டாக மாறுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே டர்ட்டி அப்படிங்கிறதுக்கும் ஃபுல்லுக்கு இருக்கிற இதுதான் அதுதான். அப்ஜெக்டிவ் வந்து அப்ஸ்ட்ராக்டாக மாறக்கு தூங்கிறது ஆட் பண்ணுறாங்க. இதுதான்ப்பா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா ஃபைனலாக சொல்கிறேன். அப்ஜெக்டிவ் வந்து நவுனாக மாறுறதுக்கு, அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாறுறதுக்கு து அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணது எங்கே நடந்துச்சுன்னா ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் நடத்திக்கிட்டாங்க. அதுதான் அப்படி ஆட் பண்ணால் அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வேர்டாக இருந்துச்சு அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சைல்டு, இப்போ சைல்டு அப்படின்னா நவுன் வேர்டு. அதுவே சைல்டு கூட HOOD சைல்டுஹுட் அப்படின்னு மாற்றணும்னா அது என்ன வேர்டு? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் மாறுது இல்லையா? அதே தான், நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாறுற மாதிரி தான் இங்கே அப்ஜெக்டிவ் அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாறுறது. அது மாறுறதுக்காக து அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் ஒரு வேர்டில் தூணு இருக்குதோ அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதாவது ஓல்டு ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், verb derived by mutation. mutation மூலியமா verb derive ஆகுது. எங்கிருந்து? cognate nounsல இருந்து verb derive ஆகிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட், கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. certain verbal infinitives were formed by the Anglo-Saxons by the addition of the suffix yan. அதாவது ஒரு verbal infinitives-ல என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் டைம்ல ஒரு சில அடிஷன் பண்றாங்க. அந்த சஃபிக்ஸ், அந்த சஃபிக்ஸ் என்னன்னா யான். அந்த யான் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு நவுனு குறிக்கிற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நவுன் கூட அதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது வெர்பா மாறிடுது. யான் டு எ நவுன், அது என்ன மீனிங் சொல்றாங்க? JAN, யானை நவுன் கூட ஆட் பண்ணிக்கிட்டா என்னவா மாறுனா அது வெர்பா மாறிடும். இதுதான் கான்செப்ட். அப்போ டாம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு மாடர்ன் வேர்டு. டாம் அப்படிங்கிறது அன்னைக்கு ஓல்டு சாக்சன் ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இருந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு வேர்டு தான் டாம் அப்படிங்கிறது. இந்த டாம் கூட என்ன வேர்டு ஆட் பண்றாங்கன்னா யான், டாம் யான் அப்படின்னு ஆட் பண்ணா இது என்னவா மாறுதுன்னா வெர்பா மாறிடுது. இது ஒரு கான்செப்ட். அவ்வளவுதான், இந்த கான்செப்ட் அதில் இருக்குது. அப்போ இங்க இந்த மாதிரி யான் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. அது மாதிரி நிறைய இருக்குது. எப்படி சிங்குலர் ப்ளூரல்ல எஸ் ஆட் பண்றது ஒரு வகை, இஎஸ் ஆட் பண்றது ஒரு வகை, விஇஎஸ் ஆட் பண்றது ஒரு வகை, ஐஇஎஸ் ஆட் பண்றது ஒரு வகை. சிங்குலர் ப்ளூரலா மாறுறதுக்கு என்ஐ வந்துச்சுன்னா யூஐ மாத்துறது, யூஐ என்ஐயை மாத்துறது, இந்த மாதிரி பல்வேறு வகையா இருக்குல்ல இல்லைங்களா? இப்போ ஏஎன்னை வந்து இஎன்ஆ மாத்துறது, இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரலா இன்னைக்கு மாடர்ன் டேல நடக்கிற மாதிரி அன்னைக்கு யான் ஆட் பண்றது ஒரு வகை. அதே மாதிரி இந்த ஐமுட்டேஷன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேமன் அப்படிங்கிறது we get our verb deem, deemல இருந்து ஜேமன். அந்த இ முன்னாடியே பார்த்துட்டு இல்லைங்களா? ஃபுட், ஃபீட், FOOT, FEET மாறிச்சு இல்லைங்களா? அதே மெத்தட் தான் இந்த ஐமுட்டேஷன், இந்த மாதிரி மாறுது. மூணாவது அதே மாதிரி தான் ப்ரூடு. ப்ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீடா மாறுது, ஃபுட் ஃபீடா மாறுறது. இந்த மாதிரி அந்த இன்டீரியர் அந்த சவுண்ட்ஸ்குள்ள வவல் சவுண்டுக்குள்ள சேஞ்சஸ் ஆகுறது எல்லாத்தையும் தான் அந்த காக்னிட்டிவ் நவுன்ஸ் சேஞ்ச் ஆனா என்ன ஆகுது? வெர்பா மாறிடுது. அப்போ ப்ரூட் gives us the verb to breed, food the verb to feed. இதுதான் ஃபுட்ங்கிறது நவுனு, the verb to feed. ப்ரூடுங்கிறது gives us the verb to breed. இதுதான். அப்போ நவுன் வந்து வெர்பா மாறுறது தான் இதுதான் இந்த இடத்துல. இதுக்காக ஒரு சில இடங்களில் ரூல்ஸ் மாத்திரம். ஓவா இருக்கிறது இஏ மாத்துறது ஒரு வகை, ஜேஎன்ஐ ஆட் பண்றது ஒரு வகை, இ இந்த முட்டேஷன் ஐ முட்டேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இ வந்து ஏவா மாறுறது, ஐ வந்து இயா மாறுறது, இதெல்லாமே ஒரு வகை. இந்த இதில் மூணாவது பாயிண்ட் இதுதான். அடுத்தது நாலாவது பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட். இது சிம்பிள் தான். வேர்ப்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் அட்ஜெக்டிவ்ஸ், அட்ஜெக்டிவ்ல இருந்து டெரிவ் ஆகுது. இதுக்கு முன்னால நம்ம ஒரு கான்செப்ட் ரெண்டாவது இடத்துல பார்த்தோம். அட்ஜெக்டிவ்ல இருந்து என்னவா மாறிச்சுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனா மாறிச்சு. அதுக்கு தான் து அப்படிங்கிற ஒரு இது ஆட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ அட்ஜெக்டிவ்ல இருந்து வெர்பா மாறுது. அப்படி அட்ஜெக்டிவ்ல இருந்து வெர்பா மாத்துறதுக்கு இங்க என்ன இது ஆட் பண்றோம் அப்படின்னா யான் அப்படிங்கிறது ஆட் பண்றோம். ஆல்ரெடி பாருங்க யான் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து பாருங்க
காக்னிட் நவுன்ல இருந்து வெர்புக்கு மாத்திரக்கும் இந்த யான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ல இருந்து வெர்பை மாத்திரக்கும் யான். ஆல்மோஸ்ட் அட்ஜெக்டிவ் நவுன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஏன்னா அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை டெரிவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஒரு கான்செப்ட், ரைட்? இப்போ ஹால், இது வந்து ஹோல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு இடத்துல டிசீஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகிற மீனிங் இருக்குது. இன்னொரு இடத்துல இதுக்கு ஹோல் அப்படிங்கிற மீனிங்குமே இருந்துச்சு. அப்போ இந்த ஹால் அப்படிங்கிறது அன்னைக்கு ஓல்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாங்க. அது கூட ஜான் யான் யூஸ் பண்ணா ஹல் யான் அப்படின்னு யூஸ் பண்ணா அது வெர்பா மாறிடுச்சு. ஃபுல் கூட யான் யூஸ் பண்ணா வெர்பா மாறிடுது. அட்ஜெக்டிவ் ஃபுல் கூட யான் யூஸ் பண்ணும்போது வெர்பா மாறிடுச்சு. இது ஒரு வகை, இதுவுமே மியூட்டேஷன் தான். அடுத்து அஞ்சாவதா இருக்கிறது இந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ல எப்படி வந்து மாறிச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல கம்பேரிட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்றோம்? இஆர் யூஸ் பண்றோம். சூப்பர்லேட்டிவ்க்கு இஎஸ்டி யூஸ் பண்றோம் இன்னைக்கு மாடர்ன்ல, பிரசன்ட் டேவில். பட் இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இந்த சஃபிக்சஸ் ஆட் பண்ணிக்கும் போது அந்த டிகிரி வந்து 2 டிகிரிஸ் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் கூட ஆட் பண்ணிக்கும் போது என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இஆருக்கு பதில் இன்னைக்கு யூஆர் மாதிரி அன்னைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐஆர்ஏ யூஸ் பண்ணாங்க. இப்போ ஓல்டர் அப்படின்னா ஓஎல்டி ஐஆர்ஏ அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கம்பேரிட்டிவ். அதுவே சூப்பர்லேட்டிவா இருந்துச்சுன்னா ஐஎஸ்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஐஆர்ஏ யூஸ் பண்றது கம்பேரிட்டிவ் ஓல்டு இங்கிலீஷ்ல. பட் அது மாடர்ன் இங்கிலீஷ்ல இஆரை யூஸ் பண்ணிட்டோம், மாத்திக்கிட்டோம். ஐஎஸ்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது சூப்பர்லேட்டிவ். அப்போ ஓல்டர், அந்த ஓல்ட் ஓஎல்டி ஐஆர்ஏ கம்பேரிட்டிவ், ஓஎல்டி ஐஎஸ்டினா சூப்பர்லேட்டிவ். ரைட், இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஐஎஸ்டினா சூப்பர்லேட்டிவ். இதுதான் இன்னைக்கு பிரசன்ட் டேவில் இஎஸ்டியா மாத்திக்கிட்டோம். தட்ஸ் வை கிரடேஷன் மியூட்டேஷன் இதுல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டீங்கனாலே போதும், ஒரு மார்க் நல்லா. அவ்வளவுதான். இது நான் நடத்தினதை வச்சு, ஏன்னா ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஒரு மார்க் அப்படிங்கிறதுல நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த ஒரு மார்க்கை ஸ்ட்ராங் பண்ணணும். நான் நேத்தே சொல்லிட்டேன், ஒரு 2 இதாக புரிச்சுக்கங்க. ஒன்று, படிக்கிற விஷயத்த இது படிச்சோன்னே ஒரு மார்க் அப்படிங்கிறது, அந்த ஒரு மார்க்கை கம்ப்ளீட் அந்த பேட்டர்ன்ல இருந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது இன்னொரு பகுதியில் படிக்கணும். அப்படி இன்னும் ஓல்டு இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குவோம். வேர்ட்ஸ் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மார்க்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.